லைவாக இருக்குது. இப்போ கட்டி வச்சு கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி உள்ள ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. வேணுன்னா வாங்க மக்களே, நான் உங்களை கோலாலம்பூர்லேருந்து கம்போடியாவுக்கு ஏர் ஏஷியா இன்னொரு டே, இன்னொரு ஃப்ளைட், இன்னொரு ஜேர்னி. எஸ்பெஷலி நீங்கள் கோலாலம்பூர்லேருந்து நைட் டைம் கிராப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட்டு, நீங்கள் கார்டை சேவ் பண்ணிக்கணும். வாலெட்டில் ஆட் பண்ணி தான் உங்களால் பண்ண முடியும். நைட் டைம் கேஷ்லெஸ் மட்டும்தான் அலோடு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கார் ஹவுஸில் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் கார் வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு ஏறி போயிட்டே இருக்கலாம். திருப்பி அதே ஃப்ளைட்டு, அதே இமிக்ரேஷன், அதே விஷயம் திருப்பி ரீகேப் பண்ணோம். வாங்க இன்னொரு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலாலம்பூர்லேருந்து கம்போடியோட கேபிட்டல் ஃபினோம் பெனுக்கு போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சைனா டவுனில் ஃப்ளாரஸ்டா ஹோட்டலில் தங்கணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா தங்கலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 to 900 rupees per person வரும். தயவு செஞ்சு வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு அகோடா இல்லை கோ ஐபோ ஆர் மேக் மை ட்ரிப்பில் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லாமே 4 or 3 kilometers இருக்குது. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து வேறு லெவல் பியாஸ். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வெளியே செக் பண்ணிட்டு ஒன்லி ட்ராவலர்ஸ் மட்டும் தான் உள்ளே வரணும் இல்லை, இது வரைக்கும் எல்லா விசிட்டர்ஸ் கூட வரலாம். நீங்கள் வெயிட்டை செக் பண்ணுவாங்க. செல்ஃப் கியாஸ் இருக்குது. அங்கே நீங்கள் பீனா நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவள் தான் 6:40 நம்ம கோலாலம்பூர்லேருந்து ஃபினோம் பென், அதாவது கம்போடியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். 1 hour பிஃபோர் போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் டுவர்ட்ஸ் போர்டிங் கேட்லேருந்து ஏர்க்ராஃப்ட்டுக்கு போகிறோம். bound to Phenom Penh will all ground personnel leave the aircraft as we are ready for departure. Thank you. WP7 horn. கஸ்டம் இமிக்ரேஷன் ஃபார்ம் வந்தால் அவுட் சைட் நேஷ்னல்ஸ்க்கு ஃபில் பண்ணோம். மறக்காமல் அவங்களே கொடுக்குறாங்க. கேட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளைங் டைம், கம்ஃபர்டபுளான ஜேர்னி. ஆல்மோஸ்ட் 10 minutes பிஃபோர் டைமாக நம்ம ஃபினோம் பெனுக்கு வந்து இறக்கிட்டாங்க. வெல்கம் டு இன்னொரு ஸ்டேட், கம்போடியாவோட கேபிட்டல் ஃபினோம் பெனுக்கு நம்ம இப்போ வந்து இறங்கிட்டோம். ஒரு வழியாக கம்போடியாவில் செகண்ட் சீலையும் நம்ம பாஸ்போர்ட்டில் விழுந்தாச்சு. இமிக்ரேஷனில் எதுக்கு வர, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஆங்கர் ரோட் போகிறோம், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி டக்குன்னு சீலை போட்டு வெளில அமிச்சிட்டாங்க. இப்போ இங்கேன்னு வெளில போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு கிராபா இல்லை எந்த ஊரில் என்னென்னு ஸ்பெஷாலிட்டி இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு இங்கேன்னு பஸ்லையா இல்லை கார்லையா இல்லை இது எப்படி போகணுன்னு இப்போ பார்க்கணும். வாங்க சார்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஊர் மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்க்க. பத்தில் ஆரம்பித்து 8 வந்து 7 வந்து இவர் 5 வந்துட்டார். நாங்கள் 4 நிற்கிறோம். கண்டிப்பாக 4 and where? Only 5. No, 4. 3 to 4, right? 3 to 4. Yeah, 3. Signal sir, சந்தோஷமாக விட்டுறீங்களா? அங்கேயா? எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் வேறு லெவலில். எம்ஜி ஆஸ்டோர் கம்போடியா வந்துட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு வெளியே கேட்டவே கூகுள் அக்கா மூலமாக டேவிட்ஸ் ரெஸ்டாரண்ட்னு இன்னொரு இங்கே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டாக அதுக்கு வந்திருக்கோம். வாங்க எங்கே இருக்குன்னு தேடி போவோம். நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே இந்த கரன்சி ஒரு பெரிய பிரச்சனைங்க. பாதி இடத்துல டாலர் யூஸ் பண்ணுறாங்க, பாதி இடத்துல இவங்க கம்போடியன் ரியால் யூஸ் பண்ணுறாங்க. 5500 5700 1 கிலோமீட்டர் வரத்துக்கு. சாப்பாடு சாப்பிட்டா 40,000 50,000ன்னு லட்சக்கணக்கில் போகுதுன்னா பாருங்களேன். ஹலோ, இங்கே அதே மாதிரி எல்லா ஊருக்கும் வந்தால் என்னம்மா கிரேட் பண்ணுறாங்க தெரியுமா?
ப்ளூ மார்கரேட்டா இது பாருங்கள் எங்கே டாலர்ஸில் போட்டிருக்காங்க. சில ஹோட்டலில் கம்போடியன் ரியாலில் போட்டிருக்காங்க. வேறு லெவல் கன்ஃபியூஷனான ஒரு அவங்களுக்கே பாதி இடத்துல என்ன பண்ணுன்னு தெரியல. ரைட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாரம்பரியத்தை பண்ணுவோம். அவங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்போம். ஸ்பெஷலாக கேட்டுட்டு அவங்ககிட்ட அதை ஆர்டர் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஃப்டர் வேரியஸ் எஃபர்ட் இங்கே வந்து அமோக்குன்னு ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அமோக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும். தேங்க்யூ. So actually what is this? Oh. This. Cabbage. Cabbage. Oh, Yeah. okay. Thanks. பார்த்தீங்கன்னா இங்கே 16.50 USD ஆர் 66,000 ringgits இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டோட கரன்சி 20,000. நீங்கள் ஸோ 20, 30, 40, 50, 60, 70 கொடுத்தோன்னா அவங்க சேஞ்ச் கொடுப்பாங்க. எதுவும் இல்லை, நம்ம ஊர் கரன்சி பார்த்தீங்கன்னா 1,300 rupees. அதுவே உங்களோட டினாமினேஷன் இவ்வளோ ஹையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பென்சிவ் சைடு தான், ஆனால் வந்து வேறு லெவலான குவாலிட்டி. வெஜ்ஜு சாப்பிட்னாலும் சரி, நான்வெஜ் சாப்பிட்னாலும் நான் நம்புகிறேன். ஸோ கம்போடியாவில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டேவிட் ரெஸ்டாரண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ட்ரை அவுட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. பியூர் கோகனட் மில்கில் ஃப்ரெஷ்ஷாகவும் பியூராகவும் பண்ணுறாங்க. பீப்புளும் இங்கே செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. வாங்க நம்மளோட நெக்ஸ்ட் சைட் சீயிங் கோயில் பார்க்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ. நிறைய கேம்ஸ் தான் இங்கே எல்லாருக்கும். இந்த செம்ம ஃபேமஸான கோயில். இந்த மெயின் அட்ராக்ஷனே இந்த ஃபினோம் பென் கேபிட்டல் ஆஃப் கம்போடியாவில். இந்த கோவிலை எனக்கு ரைட்டாக ஸ்பெல் பண்ண தெரியல, நான் கீழே வந்து போடுறேன். ஸோ இங்கே உள்ளே போகணுன்னா $1 ஆர் 4000 கம்போடியன் ரியால். சாய்ஸஸ் கோலாலம்பூர் பரவாயில்ல. இங்கே பீப்புள் வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியே வைப் பண்ணுறாங்க. One try. What's your name? Shri. Where are you from? You're from here? You know English? You know English? Little. Okay, bye. ஒரு மக்கள்லாம் செம்ம க்யூட்டாக இருக்காங்கப்பா. குட்டியுண்டு பையன் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். பேர் ஸ்ரீயா. செம்ம. லிட்ரலி அந்த ரோட்லேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இது பேர் தான் ராயல் பேலஸ். இங்கே வந்தோம். 8,000 ரூபாய் நம்ம அண்ணா கொடுக்குறோம். தேங்க்யூ. 8,000 ரைட்? ஓகே. இந்த மாதிரி 2 கிலோமீட்டர் வரத்துக்கு 8,000, 4 கிலோமீட்டர் வரத்துக்கு 1,00,000 கொடுத்தா இந்த கண்ட்ரியோட நிலைமை எங்கே போகும்னு எனக்கு தெரியல. How much for this? How much? $7. Smart watch இது. Can you switch on? No. Thank you. உங்களுக்கு நல்ல ஆர்கிடெக்சர்லாம் பிடிச்சா கண்டிப்பாக வாங்க. மண்டே எவ்ரிடே ஓப்பன். மார்னிங் 8லேருந்து 11க்கு, மத்தியானம் 2 to 3க்கு இந்த ராயல் பேலஸ் ஓப்பன் இருக்கும். பேங்க்கோட பேரே வரி பேங்க்னு வச்சா இங்கே எக்கனாமி எப்படி ஓடுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கண்ணா பின்னான்னு இருக்குங்க எக்கனாமிங்க. லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஆட்டோ ஏறினா 6,000, பக்கத்தில் வந்தால் 4,000, சாப்பாடு சாப்பிட்டா 84,000. நான் யோசிக்கிறேன் என்னது 84,000. இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா 2,40,000. நம்ம காசில் கம்மி தான், ஆனாலும் இவங்களது இது இருக்க இல்லாமல் USD இருக்கிறதுனால கன்ஃபியூஸ்டாக இவங்களே வந்து சரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போங்கடா மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் என்னதான் எக்கானமி டவுனாக இருந்தாலும் இந்த ஊரில் வரப்போகிற கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபோர்டு, ஹம்மரு, அன்றைக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெராரி பார்த்தோம். ஜாலி பண்ணுறாங்க. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஷாப்பிங் சென்டர் ஆஃப் சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ரஷ்யன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் ஆரம்பித்து எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாங்க. வாங்க இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
What is this? Sausage. Oh, beef. நாங்க ரொம்ப கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். எங்க? ஓ, அது ஆக்சுவலி லைவாக இருக்குது. இப்போ கத்தி வச்சு கட் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்தோம்னா முன்னாடி போகும். What is this? இதெல்லாம் ஆக்சுவலி உள்ள ஃபிஷஸ்லாம் இருக்குது. வேணுன்னா உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. கிராப்னு நினைக்கிறேன் இது. வாட் இஸ் திஸ்? ஸ்வீட். ஓ, ஸோ அந்த சைடு போனீங்கன்னா லைவ் மார்க்கெட், அப்படியே இப்படி வந்தீங்கன்னா லைட்டாக எலக்ட்ரானிக்ஸும் ட்ரெஸ் மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஊர் காசில் 140 160 ரூபானா கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த ஆங்கர் வாட், அதுக்கப்புறம் கம்போடியா எல்லாமே ஹேண்ட்மேட் காட்டன் ஷர்ட்ஸு. வந்தால் பாருங்கள் கன்ஃபார்மாக. ஆனால் நல்லா பார்கெயின் பண்ணுங்கள். இல்லைனா அவங்க ஒரு இதுவே வந்து 6000 7000 ரியால் சொல்லுவாங்க. ஆர் ஒரு ஷர்ட்டே வந்து 3 USD, அதாவது 80 × 3 240 300 ரூபா சொல்லுவாங்க. ஸோ பார்த்து பார்கெயின் பண்ணுங்கள்.